அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சத்திய வசனத்தின் மூலமாக நடைபெறுகிற இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை காண்கிற கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. சத்திய வசனத்தின் மூலமாக நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வேத வசனத்தை முக்கியப்படுத்த வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்று சீடத்துவ வாழ்விலே வாழ வேண்டும் என்கிற ஒரே அடிப்படையிலே இந்த திருப்பணி நடந்து வருகின்றது. அருமையானுள்ளே, ஆண்டவராக இயேசுவானவர் செய்த அற்புதங்களை யோவான் நற்செய்தி நூல்கள் வழியாக நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டிலே குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அதே சமயத்தில் யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நீண்ட காலமாய் காத்திருந்த ஒரு அடியானை, ஒரு வியாதி உள்ளவனை ஆண்டவர் சுகப்படுத்தி தன்மேலே நம்பிக்கை வைக்கத்தக்கதாக அவனை மாற்றினதை நாம் கற்றுக்கொண்டோம். அதே சமயத்தில் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நம்பிக்கையோடு ஆண்டவர் மேல் சார்ந்த நம்பிக்கையோடு வாழ்வோமானால் நிச்சயமாக நம்முடைய ஜீவியத்திலே பிரச்சனைகள் தீர்க்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு யோவான் 9ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மெய்யான ஒளி என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் பார்வை இல்லாத ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுக்கிறார், அதாவது தெளிவில்லாத ஒருவனுக்கு தெளிவு கொடுக்கிறார், அல்லது வெளிச்சத்தை காணாத ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆகவே இங்கே அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிறவி குருடனாகிய ஒரு மனிதன் என்று யோவான் 9ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனை கொண்டு வந்து சிலர் சொல்கிறார்கள், சிலர் என்று சொல்வதை காட்டிலும் சீடர்கள் சொல்கிறார்கள், ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு சொல்கிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்களும் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை சொல்கிறார். அப்படியானால் பரம்பரை பாவத்தினாலே வியாதிகள் வருவதாக பழைய காலங்களிலே மக்கள் எண்ணினார்கள், அல்லது பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலே பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பலர் நம்பினார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்கிறார், இயேசுவானவர் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இவனுடைய வாழ்விலே வியாதி அனுமதிக்கப்பட்டதாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்தை தயவு செய்து திருமுறையை விரித்து வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இதிலே இந்த குருடனை குறித்து வேதம் சொல்கிறது. 1வது வாக்கியத்தை பாருங்கள், பிறவி குருடன். ஆகவே இடைப்பட்ட காலத்திலே அவனுடைய பார்வை போகவில்லை, பிறந்ததிலிருந்தே அவன் பிறவி குருடன். பிறவி குருடன் சுகமானதாக வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலே இந்த பிறவி குருடன் சுகமானது யோவான் 9 வருகிறது. இந்த குருடனை குறித்து இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே வேத வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிச்சை எடுத்தவன். யோவான் 9:8 அவன் பிச்சை எடுத்த ஒரு ஏழையான குருடன். அவனுடைய பெற்றோர்கள் அவன் மேலே கவனம் செலுத்தப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. யோவான் 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 21 வாசிக்கிறேன். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது, இவன் வயது உள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்று அந்த பிரச்சனையிலிருந்து பெற்றோர்கள் தப்பித்து சொல்லுகிற அந்த காரியத்தை வாசிக்க முடிகிறது. ஆகவே பிறவி குருடன், பிச்சை எடுத்தவன், பெற்றோர்களினாலே கவனம் செலுத்தப்படாத நிலையில் உள்ள ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை அவன் வாழ்விலே செய்கிற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆண்டவர் சுகப்படுத்தின முறை என்ன? யோவான் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 6 அவர் சொல்கிறார், அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினாலே சேறு உண்டாக்கி
அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசி நீ போய் சீலவாம் குளத்தில் போய் கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான். அப்படியானால் இயேசுவானவர் அந்த குருடனுக்கு முன்பாக சில காரியத்தை செய்கிறார். அங்கே தரையிலே உமிழ்ந்து அந்த தரையிலிருந்து சேற்றை உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி சீலவாம் குளத்தில் போய் கழுவி என்றார். அப்படியே சென்றான், கழுவினான், பார்வையடைந்தவனாக திரும்பி வருகிறான். அப்போது அவன் திரும்ப சுகம் பெற்று வந்தவுடனே எல்லாரும் அவனை கண்டு விசாரிக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் எப்போதும் ஒரே முறையை கையாளுகிறவர் அல்ல, ஒரே விதமாக பேசுகிறவர் அல்ல, ஒரே விதமாக செயல்படுகிறவர் அல்ல. ஒவ்வொரு மனிதர்களை ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார், ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு விதமாக நிரப்புகிறார், ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார், ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு விதமாக ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார். ஆண்டவர் சிலருக்கு அற்புத சுகத்தை கொடுத்த முறை என்ன? உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி வார்த்தை சொல்லி அனுப்புவார். சிலர் மேல் தலையிலே கை வைத்து ஜெபிப்பார். சிலரை நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்று சொல்வார். சிலர் மேலே தலையிலே கை வைத்து ஜெபித்து எதாயிலும் பார்க்கிறாய் என்று கேட்பார். பதில் சொன்ன பிற்பாடு மேலும் ஜெபிப்பார். இப்படிப்பட்ட பல காரியங்களெல்லாம் உண்டு. ஆனால் இங்கே அவர் மண்ணிலே உமிழ்ந்து சேர் உண்டாக்கி கண்களில் பூசி அவனை சீலவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொன்னார். கழுவினான், அவன் சுகமடைந்தான். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செயல்படுகிற விதம் இப்படித்தான் என்று ஒரு சின்ன வரையறை நீ பண்ணாதே. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை ஒரு சின்ன பெட்டியிலே அல்லது ஒரு சின்ன முறையிலே அல்லது சின்ன திட்டங்களிலே அல்லது ஒரு சின்ன கொள்கையிலே அல்லது ஒரு சின்ன காரியங்களிலே அவரை நீ கட்டுப்படுத்தவே முடியவே முடியாது. அவர் வல்லமை உள்ளவர். அவருக்கு விருப்பமான முறைகளிலே அவர் செயல்பட முடியும். அருமையானவர்களே, இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு 8வது வாக்கியம் சொல்கிறது, அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் சொல்கிறார்கள் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ சொல்கிறான் நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவனை கண்டவர்கள், அவனை பழைய காலத்திலே அவனை நேசித்தவர்கள், அவன் பிச்சை எடுக்கும்போது பிச்சை கொடுத்தவர்கள், அவனை பலமுறை அவனோடு பேசினவர்கள், அவனை குறித்து விசாரித்தவர்கள் சொல்கிறார்கள், உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் சொன்னான், இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களில் மேல் பூசி நீ போய் சீலவாய் குளத்தில் போய் கழுவு என்றார். நீங்கள் பாருங்கள், அங்கு யோவான் 9ஆம் அதிகாரத்திலே 6க்கும் யோவான் 9ஆம் அதிகாரம் 11க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இயேசுவானவர் உமிழ்நீரினாலே சேறு உண்டாக்கினார். இவன் சொல்கிறான் அந்த உமிழ்நீர் என்பதை அவன் விட்டு விடுகிறான். ஒருவேளை கேட்கலாம், அவன் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறானே. நான் மாற்றி சொல்லவே இல்லை. ஏனென்றால் குருடனுக்கு முன்பாக ஆண்டவர் எதை செய்தாலும் அவன் பார்த்தது கிடையாது. ஆகவேதான் சேறு பூசப்பட்டதை உணர்ந்தான். ஆண்டவர் சொன்னபடி சீலவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொன்னார். அப்படியே போனான். அப்போய் கழுவி சுகமடைந்தான். அவன் சொல்கிறான், எனக்கு யார் சுகம் கொடுத்தார்? இயேசு எனப்பட்ட ஒருவர் வந்து இவ்வாறு செய்தார், என்னை அனுப்பினார், நான் கீழ்ப்படிந்தேன், சுகம் கிடைத்தது என்று சொன்னார். அப்படியானால் சுகம் பெற்றவன் இயேசுவை குறித்து அறிந்து கொண்ட முதல் அறிவு என்ன தெரியுமா? இயேசு எனப்பட்ட ஒருவர். அப்படியானால் இயேசு என்கிறவர் ஒரு சாதாரண மனிதன் என்று அறிக்கையிடுகிறார். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பல்வேறு மத நம்பிக்கையை வாழ்கிற உன் வாழ்விலை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது பல்வேறு நம்பிக்கையிலே ஊறிக்கொண்டிருக்கிற உன் வாழ்விலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உன் இயேசுவாகிய இந்த தெய்வத்தை, இயேசுவாகிய இரட்சகரை குறித்து நீ ஒரு மனிதன் என்று எண்ணலாம், அல்லது உன் வாழ்க்கையிலே ஒரு சமய பெரியவர் என்று எண்ணலாம், அல்லது எல்லா தெய்வங்களிலும் இவர் ஒருவர் என்று எண்ணலாம், அல்லது இவர் சாதாரணவர் என்று நீ மதிப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சம் முதலாவது இப்படித்தான் இருக்கிறது. இவன் சொல்லுகிறான், இயேசு எனப்பட்ட ஒருவர் என்று சொல்லி அவரை மனிதனாக அறிக்கையிடுகிறான். உடனே அந்த மனிதர்கள் கேட்கிறார்கள், அவர் எங்கே? உடனே இவன் சொல்கிறான், எனக்கு தெரியாது.
இந்த சுகமான இந்த மனிதனை பரிசேயராகிய அந்த மத தலைவரிடத்தில் கொண்டு போகிறார்கள். அப்பொழுது இயேசுவானவர் சேறுண்டாக்கி அவனை சுகப்படுத்தின நாள் எந்த நாள் என்றால் ஓய்வு நாள். ஓய்வு நாளிலே யூதர்கள், யூத மத தலைவர்கள் எதையும் செய்வதில்லை. செய்தவர்களை அவர்கள் மத விரோதிகள் என்று கணித்து அவர்களை கொலை செய்ய திட்டமிடுவார்கள். ஓய்வு நாளிலே சுகமான இந்த மனிதனை கண்டபோது அந்த பரிசேயர்கள் கேட்டார்கள், நீ எப்படி பார்வை அடைந்தாய்? அதற்கு அவன், அவர் என் கண்கள் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்று சொன்னார். உடனே பரிசேயர்கள் சிலர் சொல்கிறார்கள், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. ஆகவே பரிசேயருடைய முடிவு என்ன? ஓய்வு நாளிலே இவர் அற்புதம் செய்வாரானால் உண்மையாகவே இவர் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று அவர்கள் மதிப்பிட்டார்கள். வேறு சிலர் சொல்கிறார்கள், அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கலாமே என்று மதிப்பிடுகிறார்கள். ஆகவே கூட்டமானது இரண்டாக பிரிந்து விடுகிறது. யோவான் 9:17 பாருங்கள். மறுபடி இதே பரிசேயர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். உடனே அதே சுகமான மனிதன் சொல்கிறான், முதலாவது இயேசு எனப்பட்ட ஒருவன், அவர் மனிதன் என்று சொன்னான். இப்போது அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அவர் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி என்று சொன்னான். அவர் யார் தெரியுமா? அவன் தீர்க்கதரிசி என்று சொன்னான். முதலாவது மனிதன் என்று சொன்னால் லிமிட்டட் நாலேஜ், அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தது. இப்போது சொல்கிறான் அவர் தீர்க்கதரிசி என்றால் பொருள் என்ன தெரியுமா? அவர் சொல்வதை நீ கேட்கலாம், அவர் வழியை நீ பின்பற்றலாம். பழைய நாட்களிலே தீர்க்கர்கள் என்கிற ஒரு வகுப்பினர் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டார்கள். அந்த வகுப்பினருடைய சொல்லுகிற செய்தியை, ஆலோசனையை மக்கள் கேட்டார்கள், தீர்க்கர்களை பின்பற்றினார்கள். ஆகவே இவன் சொல்கிறான், அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவர் பின்பற்றக்கூடிய மனிதன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவன் விளக்க ஆரம்பிக்கிறான். யோவான் 9 பாருங்கள். 18-19 தாய் தகப்பனை அழைத்து விசாரிக்கிறார்கள். தாய் தகப்பனும் இந்த சூழ்நிலையை கண்டு உண்மையை சொன்னால் தங்களை மதத்திலிருந்து விலக்கி விடுவார்கள் என்று அறிந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். மறுபடியுமாக அதே சுகமான மனிதனை அழைத்து இரண்டாம் தரம் கேட்கிறார்கள். யோவான் 9:24 பாருங்கள். ஆதலால் அவர்கள் குருடானாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷனை பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவன் சொல்கிறான், அப்படியல்ல என்றான். இரண்டாம் தரம் இதே பரிசேயர் சொல்கிறார்கள், சுகம் பெற்றதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்து, ஆனால் சுகம் கொடுத்தவர் பாவி என்று மதிப்பிடுகிறார்கள். இவன் சொல்கிறான், அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்போது நான் காண்கிறேன், இது ஒன்றுதான் தெரியும் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறான். என்ன தெளிவு பாருங்கள். இயேசு எனப்பட்ட ஒருவர் என்று சொன்னான், இரண்டாவது பின்பற்றக்கூடிய தீர்க்கன் என்று சொன்னான், பிறகு சொன்னான் அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்போது பார்வை அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அந்த மனிதனை மறுபடியும் பரிசேயர்கள் கேட்கிறார்கள், உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்று கேட்கிறார்கள். உடனே பார்வையடைந்த மனிதன் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடி கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனது உண்டோ என்று சொல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது அவர்கள், நாங்கள் மோசேனுடைய சீடர்கள், நீயோ அவனுடைய சீடர், மோசேனுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கிருந்து வந்தவன் என்று அறியோம் என்று சொன்ன உடனே அந்த மனிதனுடைய வாழ்விலிருந்து வார்த்தை வருகிறது, அவர் என் கண்களை திறந்திருந்தோம், அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்தும் அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு தேவன் செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டான முதல் கேள்விப்படவில்லையா? அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். பாருங்கள், சுகம் பெற்றவன் சொல்கிறான், அவர் இயேசு எனப்பட்ட ஒருவர் என்று மனிதன் என்றான். இரண்டாவது தீர்க்கன் என்றான். மூன்றாவது சொல்கிறார், இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்று சொன்னார். இதை சொன்ன உடனே மத பெரியவர்கள் பரிசேயர்கள் சொல்கிறார்கள்,
நீ அவருடைய சீஷன், நாங்களோ மோசேயுடைய சீஷன் என்று சொல்லி அவனை, அந்த சுகமான மனிதனை அங்க மதத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு அவனை புறம்பாக்கினார்கள். புறம்பாக்கிவிட்டு சொல்கிறார்கள், நீ பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு நீ போதிக்கிறாயா என்று புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவன் புறம்பே தள்ளப்பட்டதை கேள்விப்பட்டவுடனே இயேசு அவனை கண்டு சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருப்பதற்கு அவர் யார் என்றார். உடனே இயேசு சொல்கிறார், நீ அவரை கண்டு இருக்கிறாய், உன்னுடன் பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். பாருங்கள், சுகமான இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தெளிவை பாருங்கள். இயேசுவை ஒரு மனிதன் என்று சொன்னான், இரண்டாவது சொல்கிறான் பின்பற்றக்கூடிய தீர்க்கதரிசி என்று சொன்னான், மூன்றாவதாக தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொன்னார், பக்தி உள்ளவன் என்று சொன்னார், நான்காவதாக இயேசுவானவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தின உடனே, அவனோடு மறுபடி இடைப்பட்ட உடனே அவரை தேவகுமாரன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பணிந்து கொண்டார். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, காலங்கள் கூட கூட, வருடங்கள் கூட கூட ஆண்டவரை நேசிக்க நேசிக்க உன் வாழ்விலே ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீ வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. குருடன் அவரை மனிதன் என்று சொன்னான், தீர்க்கதரிசி என்று சொன்னான், தேவனிடத்தில் பக்தி உள்ளவர் என்று சொன்னான். பிறகு அவரே தெய்வகுமாரன், மேசியா என்று சொல்லி அறிந்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான், தொழுது கொண்டான். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான அற்புதத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு 3 காரியங்களை நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசுவானவர் யார்? உன்னை பிரகாசிக்க வைக்கிற ஒரு மெய்யான ஒளி. இயேசுவானவர் யார்? உன்னை தேடி வருகிற அந்த மெய்யான ஒளி. இயேசுவானவர் யார்? உன்னை ரட்சித்து விடுவிக்கிற அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி உள்ள அந்த ஆண்டவர் உன்னை தேடி வரும்போது நீ அவரிடத்தில் கெஞ்சுவாயானால், அவருக்கு இடம் கொடுப்பாயானால், உன் குருட்டு தன்மைகள், உன்னுடைய அறிவில்லாத தன்மைகள், உன் புரிந்து கொள்ள முடியாத தன்மைகளிலிருந்து விலக்கி உன் ஆண்டவரை படிப்படியாய் அறிந்து கொண்டு பூரண வெளிச்சத்துக்குள்ளே வாழ்வதற்குரிய கிருபையும் அற்புதத்தையும் செய்வார். அப்படியானால் இந்த குருடனுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் பிரகாசமான மனக்கண்களை, தெளிவை தரும்படி நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, சத்திய வசனத்தின் நிகழ்ச்சி மூலமாக இந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டு இருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களை சந்தித்து தாரும். நாங்கள் உலக பிரகாரமான பார்வை அடைந்தவர்களாக இருந்தாலும் எங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே சத்ருவானவன், சாத்தானானவன் எங்கள் மனக்கண்களை குருடாக்கி போட்டதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் ஏற்ற காலத்தில் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் வாழ்ந்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நடந்து திரிந்து, பிறகு ஜீவ பலியாய் சிலுவையிலே கொடுத்து, ஆண்டவரை மடிந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலதுபார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய அன்பினாலும் உம்முடைய வல்லமையினாலும் எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும். ஆண்டவரை சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, ஆன்மீக பிரகாரமாகவும் எங்களுக்கு பார்வையிலே தெளிவையும் ஆண்டவரை நல்ல சுகத்தையும் தரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் மனிதன் என்று எண்ணியிருக்கலாம், தீர்க்கன் என்று எண்ணியிருக்கலாம், பக்தி உள்ளவர் என்று எண்ணியிருக்கலாம். அவரை தேவகுமாரன், மேசியா என்று அறிந்து நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை குறித்து சொல்லும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, பின்பற்றும் போது எங்களுடைய வாழ்விலே ஏராள உபத்திரங்கள் வந்தாலும் எங்களை நேசிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த ஒவ்வொரு மக்களுக்கும் பிரகாசமான மனக்கண்களை தந்து தெளிவின் நிலையிலே கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.